மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சற்று நேரத்தில் ரோட் ஷோவை தொடங்குகிறார் இபிஎஸ். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கே வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். கோவை மாவட்டத்திலிருந்து அவர் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்றார். அவரது சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் இந்த ரோட் ஷோ தொடங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காலையில் வனபத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி அதன் பிறகு விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறை என்ன என்பது குறித்து இபிஎஸ் அவர்களிடம் கலந்துரையாடினார். மேலும் விவசாயிகளுடைய அந்த பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்தார். அந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், தான் 2026 ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதாக அந்த விவசாயிகளிடம் வாக்குறுதியை கொடுத்திருந்தார். இந்த நிலையிலேதான் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இனி இருவரும் இணைந்து செயல்படுவது, அதாவது அது பிரச்சாரமாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் இரண்டு கட்சிகளுமே இணைந்து செயல்படுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே தொடக்க விழா நிகழ்ச்சியிலே முக்கிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இனி இபிஎஸ் பங்கேற்க போகும் விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டங்கள், ரோட் ஷோ, அந்த பிரச்சார கூட்டங்கள் போன்ற அனைத்துக்கும் அதிமுகவினரோடு சேர்ந்து பாஜகவினரும் தங்கள் கட்சி கொடியை கையில் ஏந்தியபடி இபிஎஸ்க்கு வரவேற்பு கொடுப்பார்கள் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தற்போது அதிமுக பாஜக இருவரும் இணைந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள்.